நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய வீடுகள்லையுமே வந்து பேரண்ட்ஸ் பொதுவாக சொல்லுவாங்க, எனக்கு சிங்கம் மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும், சிங்கம் மாதிரி ஒரு புள்ள பிறக்கணுன்ட்டு. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹரியுடைய அப்பாவுக்கும் ஹீரோ சூர்யாவுடைய அப்பாவுக்கும் தான் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா இவங்க 2 பேருமே இணைஞ்சு நம்பிக்கையான கண்ணியமான குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய படங்களை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பக்கத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லாட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கண்ணு முடிப்போம், இல்லாட்டி ஏஞ்சி அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இவங்களுடைய படங்களில் பாடல் காட்சிகளும் சரி, அந்த படத்தில் வர எல்லா காட்சிகளுமே சரி, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே இணைஞ்சு இப்போ கொடுத்துருக்கிற படம் தான் S3. S3 வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எல்லாருமே குடும்பத்தோட எப்போ போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சிங்கம் 3லேருந்து, அதாவது S3லேருந்து 2 சிங்கங்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பற்றியும் படத்துடைய பாடல்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. தி ஃபாஸ்டஸ்ட் மேன் நீங்களும் யூனிவர்சல் காப் நீங்களும் வந்து 2 பேருமே ஒன்றா இணைஞ்சு இன்றைக்கி நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேருடைய படங்கள்லேருந்து நிறைய பாடல்கள் இசையருவியில் நாங்கள் அடிக்கடி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க வந்து பர்டிகுலராக கேட்டு வாங்குறாங்க, எனக்கு வந்து சூர்யா சாருடைய சாங் வேணும், ஹரி சார் படத்துலேருந்து பாடல்கள் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாடல்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது S3 உடைய பாடல்கள் எல்லார் மத்தியிலுமே வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. பாடல்கள் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எல்லாருமே வந்து அதை பயங்கரமாக கேட்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாடல்களை பற்றி நம்ம முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஹாரி ஜெயராஜ் சாருக்கும் பார்த்தீங்கன்னா 8வது படம், சார் உங்களுக்கும் வந்து ஹாரி ஜெயராஜ் சாருக்கும் வந்து 4வது படம். ஸோ இந்த படத்தில் பாடல்கள் எப்படி வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, குடும்பத்தோட வந்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கேன். நிறைய தியேட்டர் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க, சார் உங்களோட ஃபேமிலி க்ரௌட் தான் சார் உங்களோட ஸ்ட்ராங் பேஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் திரும்பி நீங்கள் இதை சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கவனமாக படம் பண்ணுங்க, இன்னும் கவனமாக படம் பண்ணுங்கன்ட்டு எங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக இன்னும் கவனம் செலுத்தி எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படங்களில் நிச்சயமாக கொடுப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காம்பினேஷன் பற்றி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். கெரியரில் வந்து ஒரு 8 ஃபிலிம்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா 8 படங்களுமே எனக்கு கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள். அதில் வந்து எந்த ஒரு விமர்சனமோ டவுட்டோ கிடையவே கிடையாது. எனக்கு எல்லாமே ஒரு படத்தோட வெற்றி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பாடல்களோட வெற்றி வந்து பெரிய ஒரு தூரத்துக்கு என்னை கொண்டுட்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேயும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட டைமு, அவர் கொடுத்த பாடல்கள் எனக்கு கொடுத்த வேறு வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான பங்கு எனக்கு என்னோட கெரியரில். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் பாடல் ஆசிரியராகவும் இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய படங்களில் வந்து எழுதியிருக்கீங்க பாடல்கள் எல்லாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் சாங்காக இருந்தது. பட் இந்த படத்தில் என்ன மாதிரியான பாடலை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு ரசிகர்களுக்காக சொல்லுங்களேன். இதில் ஒரு 2-3 பாட்டில் வந்து என்னுடைய பங்களிப்பு இருக்குது. முழுமையான எப்படின்னா, ஒரு கம்போசிங்கில் இருக்கும்போது ஒரு 9 நாள் கம்போஸ் பண்ணோம் எல்லா சாங்ஸையும். ஹரி சார் வந்து அப்படியே முழுமையாக 9 நாள் இதில் வந்து அர்ப்பணித்து பண்ணாருங்க. அதாவது ஒரு படத்துக்கு வந்து பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விசிட்டிங் கார்டு. அது அந்த பாட்டு நல்லா இருந்தாலே அதுக்கு வந்து ஓப்பனிங் பெருசாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்த எல்லாருக்குமே அது தெரியும். பட் அது ரொம்பவே உணர்ந்து அந்த மியூசிக் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். நிறைய டியூன்ஸ் போட்டார், ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஸோ அதில் ஒன்று அமைஞ்சது வந்து வைஃபை சாங். அது வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும். இன்றைக்கி பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கும் பிடிக்கணும். அதில் பளிச்சுன்னு எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் சொக்கியா காஃபியா மோக்கியா இது மாதிரி ஏகப்பட்ட அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இது என்னென்னா, முதல்ல வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு டம்மிக்காக லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தேன் நான். அது அப்படியே வந்து ஃபுல் பாட்டுமே வந்துடுச்சு. அப்புறம் அவருக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் சொன்னார். இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னு சொல்லி டெவலப் பண்ணார். இப்படியே டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அது யார் எழுதினாலும் செட் ஆகாது போல இருக்குது, இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து அந்த பாட்டு எழுதணும். தீம் மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது சும்மா அசால்ட்டாக பேசிட முடியாது. நம்ம சாரையும் வந்து அதில் இன்வால்வ் பண்ண வச்சு அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்றத வந்து பார்த்துலாம். வணக்கம். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். முதல்ல எங்க டைரக்டருக்கு வணக்கம். அண்ணே வணக்கம். கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர். சூர்யாண்ணே வணக்கம். வணக்கம் கிருஷ்ண. தம்பி வந்து அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தாங்க அந்த கேரக்டரை பண்ண முடியும். நான் முடிவு பண்ணி உங்களை துரத்திலாங்க பிடிச்சேன். அண்ணே இல்லைண்ணே, முதலாவது ஆக்சுவலி வந்து நான் தான் வந்து
அண்ணன் கூட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணி நான் சொன்னேன், அண்ணன் நான் படம் பண்ணணும் அவங்க கூட அப்படின்னு. அதுக்கப்புறம் சிங்கம்க்கு கூப்பிடுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐம் பிளஸ்ட், ஐம் ஹம்பிள்டு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிண்ணா. என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு சூர்யண்ணா பெரிய நன்றி. அவ்வளோ வந்து ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ வந்து சாதாரணமா வந்து ஒரு நார்மலா சும்மா இருக்கு சார், அதெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இல்ல. யதார்த்தமா இல்ல அண்ணா, இல்லண்ணே, கிறிஷ் நான் வந்து சொல்லி ஒரு ஆகணும். சிங்கர் மட்டும் கிடையாது. ஹீஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு ப்ராட்வே ஷோஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஹீ இஸ் டன் ஆல் தட். அவ்வளோ வருஷங்கள் அவ்வளோ இங்கிலீஷ் லைக் பேசணும், அதிலே பாடணும், ஆன் ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஊரில் கிடையாது. அது வெளிநாட்டில் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு குவைட்டாக பாடுறேன் அப்படின்ட்டு வெறும் ஒரு சிங்கராக மட்டும் இருந்துட்டு இருந்தார். பட் இட்ஸ் தேர் இன் ஹிம் அப்படிங்கிறத நான் சொல்லணும். மியூசிக்கும் வந்து சின்ன சின்னதாக பண்ணாலும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஏபிள் டு கிரியேட் மியூசிக். ஸோ ஒரு சின்ன ஒரு மல்டி டேலண்டட் ஆள் தான் கிறிஷ். சும்மா வந்தார், நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறத தாண்டி வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் வாட் இஸ் டூயிங். பாடல்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் பிரியன் சாரை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி மூலமாக தான் பாடல்கள் வந்து அடுத்த லெவலில் விஷுவலாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கன்வே ஆகும். ஸோ எந்த அளவுக்கு அவர் பாடல்கள் எல்லாம் வந்து ஜொலிக்க வச்சுருக்காரு. என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். நிறைய சண்டை போடுவோம், நிறைய டார்ச்சர் பண்ணுவார், ஆனால் ஒன்றாவே இருப்போம் நாங்கள். ஸோ அவர் தேங்க்ஸாக சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. பாராட்டணுன்னாச்சுன்னா அவர் இல்லாமல் நம்ம இல்லை, அவ்வளோதான். நம்ம நினைக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்குற ஆள் அவர். அதை எவ்வளோ சிறப்பாக எடுக்கணும்னு சொல்லி சண்டை போடுற ஆள். அண்ட் இந்த பாடல் எல்லாமே வந்து ஒரு டைம் லிமிட் வச்சு தான் ஒர்க் பண்ணோம். எல்லாமே ஏதாவது ஒரு ஒரு இந்த டைமுக்குள்ளே எடுத்து கொடுக்கணும். ஒரு ஃபாரின் போனால் கூட அங்கே போய் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு ரிட்டன் டிக்கெட்டோடு தான் இருப்போம் நம்ம. ஸோ அந்த டைமுக்குள்ளே எடுக்கணும் ஃபாரின் சாங்க. ஒரு செட்டு போட்டோன்னா செட்டுக்குன்னு இவ்வளோ நாளுக்குள்ளே முடித்தா பெட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த நாளுக்குள்ளே அதோட அதில் இருக்கிற டைமோட அதிக குவாலிட்டி எப்படி கொடுக்கலான்னு யோசித்து அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். இட்ஸ் கிரேட், அவ்வளோதான். ஓகே, ஒருத்தங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து ஐயோ இவங்க இருக்காங்களே அப்படின்னு வந்து ஒரு வெயிட் இருக்கும். இவங்க இருக்காங்களே, அவங்க பார்த்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படியெல்லாம் இல்லாமல் இவ்வளோ படங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வந்து அவர் இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக தான் இருப்பார். பட் அவரோட பங்களிப்பு வந்து பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஐ திங்க் நம்ம ஒரு 350 சீன் கிட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எடுத்திருப்போம். அவ்வளோ வேலையும் எப்போ இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரா, நம்மளுக்காக வேலை செய்கிறாரா, ஐயோ வேலை செய்கிறா அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் அவர் பண்ணுறதெல்லாம் ஓகே தானே, ரொம்ப ஈஸி தானே, சுலபம் தானே அந்த வேலை, அவர் கூலாக பண்ணிடுறாரு அப்படின்னு அந்த ஒரு மெனக்கெடல், ஒரு கஷ்டம் வந்து எங்கேயுமே அவர் தெரியவே தெரியாது. இவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் பின்னாடி அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருப்பாரு. இது நான் வந்து எல்லா படமும் நான் அவர் கூட தான் பண்ணிகிட்ருக்கேன், ஹரி சார் கூட. எல்லா படத்துலையும் வந்து அந்த மாதிரியான ஒரு உழைப்பு. அவரோட அசிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஹரி சார் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு படம் மாதிரி ரெடியாக இருப்பாங்க. ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்குது, அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா ரெடினா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. முதல் பாட்டை வந்து சொன்னீங்க, நீங்கள் எழுதின இந்த படத்தில் நீங்கள் எழுதின ஒரு பாட்டை பற்றி சொன்னீங்க. ரெண்டாவது சாங் வந்து ஒரு தீம் சாங் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அந்த சாங்க்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது உங்களுக்கு, அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலாக அது தீம் சாங் வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் மாதிரி வந்துட்டுருக்குது. அது வந்து நான் ஹரி சார்கிட்ட சொல்லும்போது ஒரு மியூசிக் சார் ஒரு 2 minutes பண்ணி வச்சுப்போம். படத்தில் நிறைய இடத்துல அந்த மியூசிக் வரணும். அண்டு ஆடியன்ஸ் வந்து அதை கேட்டாலே கொஞ்சம் எனர்ஜியாகி கை தட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹீரோயிசத்தை நம்ம சொல்கிறது தான். அது ஒரு சாங் மூலமாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் போது அது எந்த மாதிரி பண்ணலான்னு நிறைய யோசிச்சு கடைசியாக ரெடி பண்ணது தான் அது. ஸோ ஃபஸ்ட் லுக்குக்கு நாங்கள் வந்து அந்த மியூசிக் போட்டு அனுப்பிச்சோடனே அத்தனை பேரும் ரொம்ப பாராட்டினாங்க. ஐயோ ஹாரி சார் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த சிங்கம் துரை சிங்கம் சீரும் எங்கும் அந்த மாதிரி ஒரு 3-4 வரி தான் இருக்கும். எடுத்தோன்னே வேட்டைன்னு ஒரு சவுண்டில் ஆரம்பிச்சிருப்பார். அந்த சவுண்டு வந்து அதுவே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கும். சாங்னு மட்டும் இருக்காது. எப்படி வந்து சீன்ஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு பம்ப் கிடைக்குதோ, அதே மாதிரி வந்து இது வெறும் சாங்காக மட்டும் இல்லாமல் சாங்லேயே வந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய, இப்போ ஹீரோ துரசிங்கம்னா வந்து மூட சொல்லக்கூடிய ஒரு சாங்காக அது வந்துட்டுருக்கும். சாரே சொல்லிட்டார். அந்த ஃபஸ்ட் டைம் நான் கேட்டது வந்து ட்ரெய்லர் ரெடி ஆகிட்டு இருந்தது. ட்ரெய்லருக்காக நான் போய் டப் பண்ண வேண்டியது, தனியாக டப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது தனியாக எடிட் ஷூட்டில் போயிட்டு நான் அதை கேட்குறேன். அது கேட்கும் போது அந்த சாங்கு விட்டு கேட்கும் போதே வந்து அட்டா அப்படின்ட்டு இருந்தது.
இல்லை டெக்னீஷியன்ஸாக மீன் க்ரியேட்டிவ் பீப்புளாக வந்து அவங்க நிறையா பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இது வேணும் அப்படிங்கிறது வந்து சாங்கிறது ரொம்ப க்ரியேட்டிவான அந்த மூட் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, என்ன வரப்போகுதுன்னே தெரியாது. ஒவ்வொருத்தர் பேசி பேசி அந்த டியூனு அந்த மெலடி அது ரித்தம் சவுண்டிங் எல்லாமே வந்து முன்னாடி பேஜ் ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் மாதிரி கிடையாது. எனக்கு இது வேணும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசி பேசி வர ஒரு விஷயம். நம்ம 1 பண்ணிட்டோம் 2 பண்ணிட்டோம் 3 பண்ணும்போது இவ்வளோ வேணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளை ஃபுல் திருப்தி படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளால் ஒரு சின்னதாக விஷுவலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒன்று வரும் இல்லையா, அந்த திருப்தி வந்து எனக்கு ஐ திங்க் இதில் கிடச்சிருக்கு சொல்லுவேன். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் ரோபோ சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா. இந்த வாழ்த்துக்கள் S3ல வந்து நடிச்சிருக்கீங்க. என்னப்பா S3ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதுக்கு மிகப்பெரிய நன்றி வந்து ஃபர்ஸ்ட் இயக்குனர் ஹரி சாருக்கு தான் சொல்லணும். எஸ், ஹரி சார் அண்ட் சூர்யா சார் இங்கே தான் இருக்காங்க, பேசுங்க. சூர்யா சார் வணக்கம் சார். ரொம்பண்ணே வணக்கண்ணே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவர் நம்ம ஜிம் பார்ட்டி, அதனால பழைய ஜிம் அனுபவங்கள் பற்றி தான் நிறைய பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் நடுவில். ஏன் இப்போ உடம்பு இப்போ பார்த்து இடம் போட்டுறாதீங்க, நான் ஒரு காலத்தில் மதுரையில் நான் வந்து ஒரு ஜிம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நன்றி சார், உங்களோட ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பி. அவ்வளோ ஹரி சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். உங்கள் திறமையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் தான் நன்றி சொல்லணும். ஐயோ இல்லை சார், கண்டிப்பா ஒரு எனர்ஜெட்டிக் டேரக்டர் நான் இதுவரை அவ்வளோ தூரம் பார்த்ததே இல்லை சார். எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் வந்து வைசாக்ல நான் போறேன், காலில் அடிபட்டு அப்படி பயங்கரமா வீங்கி நொண்டி போறேன். செட்டுக்குள்ள போறதுக்கே அவ்வளோ பயம். ஏன்னா முத ஹரி சாரோட பண்றோம், பார்த்து என்னையா நாள் இப்படி வந்திருக்கான்னு அடிப்பாரா திட்டுவாரான்னு அவ்வளோ ஒரு பயத்துல நான் போனேன். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வந்து குழந்தை மாதிரி இயக்குனர் ஹரி சார். அது லைஃப்ல மறக்கவே முடியாது. உடனே வந்து டாக்டர் சொல்லி அதே மாதிரி சூர்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும், எங்க போனாலும் சொல்லுவேன். உடனே வந்து சூர்யா சார்கிட்ட சொல்லி அங்கிருந்து லோக்கல் அவர் அங்கிருந்து மெட்ராஸ்ல உள்ள பிசியோதெரபிட்ட சொல்லி அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு சொல்லி அங்கிருந்து உடனே 2 டாக்டர் வந்து கூடவே இருந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்ப ஷூட்டிங் போனாலும் கரெக்டா காலில் அடி வாங்கிட்டு தான் போவேன் ஷூட்டிங்க்கு. அதை மறக்கவே முடியாது. அது பெரிய நல்லா பார்த்துக்கிட்டாரு ஹரி சார். உங்கள் கேரக்டர் வந்து அருமையாக வந்திருக்கு, நான் நினச்ச அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்தில். உங்களுக்கும் சூர்யா சார், உங்க டீம் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஓகே. அந்த ரோபோ முதல் முறையா சூர்யா சாரோட இணைஞ்சு நடிச்சிருக்கீங்கல்ல, அந்த அனுபவம் எப்படி இருந்தது ரோபோ? ஐயோ, சூர்யா சார் வந்து செட்ல இருக்கவே தெரியாதுமா. அப்படி திறக்குன்னு உடனே அந்த பேஸ் அப்படி சிங்கமா மாறும் பாரு. ஐயோ இதான் கேட்கிறமா, ஒவ்வொரு சீன்லயும் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம் சூர்யா சார. அதே மாதிரி எவ்வளவு எனர்ஜெட்டிக், எத்தனை மணிக்கு சொன்னா ஷார்ப்பா அத்தனை மணிக்கு வந்துருவாரு. ஹரி சார் தூங்கவே மாட்டாரு. 3 மணிக்கு யூனிட் முடிச்சு போனாலும் கரெக்டா காலைல 5 மணிக்கு தான் நிப்பாருப்பா. அந்த எனர்ஜெட்டிக்லாம் யார்கிட்ட இருக்குமோ தெரியல. இல்லை, ரோபோ சார் வந்து நிறைய படங்களில் நிறைய பரிமாணங்களை பார்த்துருப்போம். அவரோட சில இடத்துலலாம் வந்து சில படங்கள்லாம் வந்து அவரோட கேரக்டரை அவரோட ஹோல்ட் பண்ணுறது, அவரோட முக்கியமான சீன்ஸே வந்து ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃபியோ இல்லாட்டி ஒரு செகண்ட் ஹாஃபியோ வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ நிறைய பார்த்துட்டோம். பட் இதுலேயும் இன்னும் முக்கியமாக வந்து இன்னொரு ஒரு 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 கேரக்டர், இன்னொரு ஒரு ஷேடு வந்து ஐ திங்க் S3ல பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அவரோட அந்த போர்ஷன் வந்து படத்துக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பாப் ஸ்டோரியில் வந்து சாங்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான் இருக்கும். ஏன்னா சீரியஸான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம், நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துருப்போம். அப்போ ஒரு லவ் வருது, அந்த டைமில் ஒரு சாங் வருது, இல்லாட்டி ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கும் போதே அங்கே ஒரு சாங் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கலான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்றது மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே டிஸ்கஷன்லேயே முடிவாயிடும். பேசி 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 நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். ஸோ குழப்பத்துக்கு வழியே கிடையாது. என்ன இந்த சிச்சுவேஷன் சாங்லாம் இருக்குல்லையே, ஒரு யூனிவர்சல் காப் அப்படின்னா அந்த சாங்கை கையில் இல்லாமலே அவரை வச்சு ஷூட்டிங் எடுத்து கொடுமைப்படுத்துவேன். பார்த்தீங்கன்னா தெரியாது சாங் ஷூட் பண்ணுறோமா இல்லை ஆக்ஷன் சீன்ஸ் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அப்புறம் பார்த்தா இந்த ஆக்ஷன் சீன் வந்து சாங்குக்குள்ளே வரும். ஸோ சாங் மூடுன்னு கிடையாது. இல்லை 1500 அடி கதை இருக்கும். அந்த கதையை வந்து நம்ம ஒரு 350 அடிக்குள்ளே கொண்டு வந்து சொல்லும்போது ஒரு மியூசிக் தேவைப்படுது. அந்த மியூசிக் வந்து எனர்ஜியாகவும் இருக்கணும். இந்த மொத்த சீன்ஸையும் நம்ம மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுக்கணும், சொல்லணும் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்குரிய மியூசிக் நீ கொடுக்கணுமோ அதை உணர்ந்து அவரும் போடணும். இந்த மாதிரி இது எல்லாருடைய பங்களிப்பும் உள்ள ஒரு விஷயமே தவிர
மற்றபடி கன்ஃபியூஷன்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு டென்ஷனான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஆனால் அந்த டென்ஷன் வந்து எனக்கு ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி மேலே போயிட்டுருக்க மாதிரி தெரிஞ்சதை தவிர என்னென்னா 2 பாயிண்ட் நான் இந்த படத்தில் வெளியவே சொல்லாத பாயிண்ட்டு முடிவு பண்ண பாயிண்ட் என்னென்னா, ஒன்று வந்து 1, 2 மாதிரி இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது, இது கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்ற பாயிண்ட். அதுக்காக நம்ம எவ்வளோ உழைக்க போகிறோன்றது. 2வது பாயிண்ட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 2வது தடவை பார்க்க வரணும் நம்ம படத்தை. இந்த படம் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம வந்து இந்த படத்துக்கு 2வது தடவை ஆசைப்பட்டு வரணும். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்ருதி சூரியெல்லாம் வச்சுட்டு ஒரு காமெடி அது இது என்ன தான் சீரியஸாக ஒரு கதை பண்ணாலும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடணும் அவங்கள. நடுவில் நான் ஃபாரினில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஒரு 40வது மாடியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன காமெடி பிட்டு இமான் அண்ணாச்சி கூட வரும். அது எடுக்கிறப்ப கூட நான் ஜிக்கிட்ட கேட்டேன், ஜி இது வேணுமா இந்த பிட்டு, சும்மா தான் வேண்டாம் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா கூட விட்டுறலாம், ஏன்னா இது ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது, ஒரு ரிலாக்ஸுக்கு தான் வேணுமான்னு அவர் வந்து இல்லை வைங்க இதெல்லாம் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வேணும்னு நினைக்கிறோம், அதனால தான் மலேசியாவில் 40வது மாடி வரைக்கும் அந்த சீனை தூக்கிட்டு போகிறோம். பட் அங்கே போய் இன்னொரு சப்போர்ட் அது கேட்கும்போது உண்மையிலே அந்த வேவில் இப்படி ஸோ இப்படி டிசைட் பண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு தடவை பார்க்கலாமேன்னு தோண வைக்கிறதுக்காக தான். அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு டென்ஷனான ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருப்பார் அந்த படத்தில், அந்த இடத்துல ஒரு கதை. அப்போ கூட ஒரு சின்ன ரிலாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் உட்காந்து டிசைன் பண்ணோம். அண்ட் 2 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க, அனுஷ்கா அண்ட் ஸ்ருதி ஹாசன். எத்தனை பாடல்கள் சார் அவங்க கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க? யார் கூட எத்தனை பாடல்கள்? ஸ்ருதியும் கூட வந்து வைஃபை சாங் வந்து முக்கியமான சாங்காக வரும். ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி இன்னொரு சாங் ஒன்று வரும். இவங்க கூடயும் அதே மாதிரி அனுஷ்கா அவங்க கூடயும் வந்து 2 சாங் மாதிரி இதில் வரும். 2 பேருமே வேறு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தான் சொல்லணும். அனுஷ்கா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே வந்துட்டுருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி மோர் லைக் ஃபேமிலி. நாங்கள் ஒரு டீமாக வந்து ஒரு யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 150 பேர் 200 பேர் இருக்கோம் அப்படின்னா வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி பழகிறவங்க அப்படின்னா அனுஷ்கா அவங்கள சொல்லலாம். பீட் அசிஸ்டன்ஸ், பீட் டெக்னீஷியன்ஸ், பீட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையுமே வந்து சரிசமமாக எல்லாருக்கூடையும் வந்து அவங்க பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் அவங்க ஷூட்டிங் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரியான சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னொரு பாகுபலின்னு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து டேட் பிரச்சனை இருக்குது. ஒரு ருத்ரமாதேவி பண்ணுறாங்க, பெரிய டேட் பிரச்சனை இருக்குது. இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 days பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30 days எப்படியோ அவ்வளோ பெரிய படத்தில் எடுத்து கொடுப்பாங்க நடுவில். இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபில்ம், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது நம்ம படமாச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் கேர் அட்டென்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. சரண்டரும் ஆயிடுவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் நல்லாயிருக்கும், என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நம்பி ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாத்தோட பர்சனல் சைடும் வந்து எங்கேயோ ஒரு வாட்டி வந்து டச் பண்ணுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து வெட்டிங் ஆனிவர்சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிளாப் போர்டில் வந்து எல்லாத்தோடைய சைனையும் வாங்கி யூனிட்ல இருந்து ஞாபகார்த்தமாக அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட் டே தான் ஷூட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களுக்கும் பெரிய பழக்கமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒருத்தவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கி எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு தேவ் தியாவுக்கு வந்து இந்த பென்சில்ஸ் வாங்கினேன், இந்த கலர் பென்சில்ஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு நானே பசங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்க மாட்டேன் வெளியூரில். அவங்க எங்கேயோ போயிட்டு பசங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், புதுசாக வந்திருக்கு ஒரு ஸ்கெட்ச் பென் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, இது கார்டனில் வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஸ்ருதியும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பார்த்துட்ருக்கேன், 7ஆம் அறிவு ஒன்றா பண்ணோம். ஐ கேன் சி அ பிக் ஜம்ப். எப்படி அவங்க வந்து வேறு லாங்குவேஜஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பண்ணும்போது அதாவது டவுட்லாம் இல்லாமல், கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இதுதான் எதிர்பார்க்குறாங்க, இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஷீஸ் காட் லாட் ஆஃப் கிளாரிட்டி இன் நோ வாட் டைரக்டர்ஸ் எக்ஸ்பெக்டிங், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் நல்லா இருந்தது. அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது, அவங்களோட சக்ஸஸ் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஹரி சார் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சனும் கூட. ஏன்னா உங்களுடைய படங்களில் வந்து ஒரு உறவில் இருக்க எல்லாருமே வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து சின்னதாகவே நீங்கள் வந்து முடிச்சிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் பர்சன் அப்படின்றது தெரிஞ்சது. அண்டு கொஞ்சம் கோவக்காரர், ஆக்ஷன்லாம் வரும்போது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அவர் மூஞ்சிலேயே வந்து தெரியும். சார் அப்படி தானே சார் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுலாம் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஃபேஸில் வரும்ல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சாருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க? அனுஷ்கா இல்லாமல் போயிட்டாங்க, அனுஷ்கா தான் பண்ணலாம் இருக்கோம். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவருக்கே தெரியாமல் அவரை பண்ண சொல்லி அவர் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருப்போம் செட்டில் வந்து. லாட் ஆஃப் நைஸ் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வி ஹேட். அதான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்கும்போது சரி, ஒரு இல்லாட்டி வீட்டில் ஒரு மெம்பர் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். எதுவுமே வந்து ரொம்ப அந்யோன்யமாக தொட்டு பழகி
அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அது வார்த்தைகளில் இருக்கும், கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஹவு ஜென்யூன் இட் கேன் பி. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கூட பார்க்க முடியும், லவ் சீன்ஸ் பார்க்க முடியும்னா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹரிசரோட ட்ரீட்மெண்ட் இருக்கும். இல்லை லவ் சீன்ஸ் அப்படின்னும் பொழுது லைட்டாக வைக்கப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து அப்படிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் நான் கேட்குறேன். ரொம்ப டார்ச்சராக இருக்கும், நல்லா வைக்கப்பட்டா எல்லாருக்கும். அதனால் அதை வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாருமே அனுபவம் மிகுந்த நடிகர்கள் சீனை பார்த்தோன்னே அவங்கவுங்க ஒவ்வொரு விதமாக வந்துட போகிறாங்க இல்லையா. ஒன்றும் நமக்கு அந்த ஏரியாவில் நமக்கு பெருசாக வேலையே இருக்காது, நம்ம அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். இந்த படத்தில் முக்கியமாக சொல்கிறது வந்து அனுஷ்கா கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ண போகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். ஸ்ருதியோட கேரக்டர் யூத்துங்களுக்காக டிசைன் பண்ண கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக, ரொம்ப எமோஷ்னலாக முடியுது. ஒரு 2 சொட்டு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு அவங்க செகண்ட் ஹாஃபில் அவங்க சீன் வந்து எண்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ரசிகர் லைனில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், பிரபாகரன் நகனூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே பிரபாகரன், எப்படியோ வந்து ரசிகர்கள் அப்படின்னும் பொழுது ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து சிங்கம் 2 இந்த 2 படத்தையும் வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் S3 வந்து எந்த அளவுக்கு வர இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்குது. உங்கள் மத்தியில் வந்து அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சூர்யா சார்கிட்டையும் ஹரி சார்கிட்டையும் நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஹலோ சார். ஹாய் சார். பிரபார் வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வணக்கம் சார், நல்லா இருக்கு சார். பயங்கரமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வேற லெவல் சார். ஹரி சார் டைரக்ஷன் சொல்லவே தேவையில்ல. தேர்ட் பார்ட்டுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது எப்படி இருக்கும்னு அது எப்படின்னு புரியல. அது தலைவர் படம் மாதிரி வேற லெவல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் சார். நிச்சயமாக நீங்கள் டைரக்டர் ஹரி பேசுகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறேன். டைலாக் தெரிவுலாம் சொல்லவே தேவையில்ல. அண்ணன் பயங்கரமா இருக்கும். இது அதுக்கு மேலே இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூமா. நிச்சயமாக சார் சொல்கிற மாதிரி வந்து 1 and 2 இந்த ரெப்புடேஷனுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நிறைய கவனம் செலுத்தியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை விட இது இன்னும் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறோம். சார், இப்போது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு போகிற ரசிகர்கள் அவங்க மனசில் எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், என்ன மாதிரியான ஒரு நிறைவோடு அவங்க போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? துரைசிங்கம் கேரக்டர் வந்து 1, 2, 3ன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் இருக்கும். அது கூட சேர்ந்து எப்படி ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணலாம். வேலை மட்டுமே கிடையாது. சில டைம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் எப்படி போச்சுனே தெரியாது. ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நினைக்கவே இல்லை, அப்பா அம்மா பற்றி நினைக்கவே இல்லை, சொந்தக்காரங்களை பற்றி நினைக்கவே இல்லை, வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பட் துரைசிங்கம் கேரக்டர் எப்படி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியுது, ப்ரொஃபஷனும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து சும்மா எடுத்து போட்ட மாதிரி வந்து மறந்துடல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் ஸ்மால் லைன்ஸ் வந்து நம்மளை ஒரு வாட்டி யோசிக்க வைக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி இருக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்ட்டு எங்கேயோ ஒன்று சின்னதாக ஒன்று தோணும். ஸோ அதெல்லாமே தான் வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணுற விஷயம். எப்பவுமே ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கணும், ஒரு காமன் மேன் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைப்பேன். அது வந்து இந்த படமாக ஒரு கேரக்டராக ஒரு ஸ்க்ரீனில் வர இமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நிறையா சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் அதுதான் வந்து எங்களெல்லாம் புதுசாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்பெஷலாக ஒரு டீமாக நம்மளை வந்து பிடிக்குதுரா, அந்த ஒரு பிராண்ட் ஒன்று பிடிச்சிருக்கு, 1 பிடிச்சிருக்கு, 2 பிடிக்க வச்சுருக்காங்க, ஓட வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடிஷ்னல் பொறுப்பு இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து இது தாம் படமாக அவங்க ஓன் பண்ணுறாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம். அது S3ல வந்து சாருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொன்னார். அது என்ன மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்படின்றத சொன்னார். இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். என்ன மாதிரியான லைன், என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சார் ஃபேஸ் பண்ணுவார், அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? எல்லாமே வேணாம், லைட்டாக. ஒரு 20 வயதுலேருந்து 25 வயசு பையன் பார்த்தான்னா, ஐயோ துரைசிங்கம் மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம துரைசிங்கம் மாதிரி வளரணும். ஒரு 7 வருஷமாக வந்து துரைசிங்கம் கேரக்டரை வந்து பார்த்துட்ருக்காங்க. 2 படத்தில் பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்த பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த டிசிப்ளின் அந்த கேரக்டர்கிட்ட எல்லோரும் ஜி சொல்கிற மாதிரி எல்லா ஏரியாவிலையும் கவனம் செலுத்துறது அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டியாக தான். ஊர்க்காரங்க மேலேயும் பாசம் வச்சுருப்பார், வீட்டில் உள்ளவங்களையும் பாசம் வச்சுருப்பார். ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கு கூட வந்து ஒரு லிமிட்டு கரெக்டாக வச்சுருப்பார். அவங்க அப்பா அம்மா மைண்டு கூட ஊண்ட் ஆகக்கூடாது. இப்படிலாம் நினைக்கிற கேரக்டர் தான் சிங்கம் 1ல் துரைசிங்கம் கேரக்டராக இருந்துச்சு. அப்படியே சிங்கம் 2ல் வரும்போது எதிரியை கூட மதிக்கிற ஒரு கேரக்டர்.
கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கான். ஒரு வில்லன்கிட்ட பேசும்போது பேசுவார் சிங்கம் 2ல், ஒரு நல்ல குடும்பத்தை உனக்கு கொடுத்துருக்கான், நல்ல தொழிலை கொடுத்துருக்கான், நிறைய பணத்தை கொடுத்துருக்கான், இருந்து ஏன்டா தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரோட சைடில் இருந்து கூட உனக்கு இவ்வளோ இருக்குது, நீ ஏன்டா, நீ பெரிய ஆள்டா, நீ எதுக்கு நீ தப்பு பண்ணுற, நீ இப்போ தப்பு பண்ணாமல் இருந்தால் உன்னை பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறது. இப்படி ஒரு வளர்ச்சி. இதுக்கு அடுத்து இப்போ இந்த படத்தில் ஒரு நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இது வந்து அட்வைஸாகவே இருக்காது, அது 100% சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் எங்கள் படங்களில். இதே மாதிரி ஞாபகம், நம்ம எல்லோரும் இந்தியான்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம நாடு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நம்ம வந்து இங்கே வந்து ஆந்திரா போலீஸு, தமிழ்நாடு போலீஸு, இந்த போலீஸு, அந்த போலீஸுன்னு ஒரு 38 ஸ்டேட்டை வச்சுட்டு நம்ம பிரித்து பேசலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்தியன் போலீஸுன்றது மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த இந்தியான்றது நம்மலாம் ஒன்றுன்ற அந்த விஷயத்த ரொம்ப போகிற போக்கில் ஏதோ ஒரு இடத்துல அது வந்து நிச்சயமாக வந்து இன்றைக்கி உள்ள யூத்துங்களுக்கும் நம்மளுடைய பசங்களுக்கு வந்து நம்ம நாடு வந்து இவ்வளோ பெரிய விஷயம், நம்ம அவ்வளோ ஒரு முக்கியமான நம்ம நாடு, நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா சந்தோஷமாக என்டர்டெயினாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல அதான் அந்த யூனிவர்சல் காப்புன்றது. ஸோ அந்த வெளிநாட்டு விஷயங்கள், நமக்கு எதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மீறி நம்ம வந்து கிரேட்டுன்னு காட்டணுன்ற விஷயத்த எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது வந்து நிச்சயமாக யூத்தோட மனசில் வந்து அப்படியே பதியும், குழந்தைங்க மனசு வரைக்கும் பதியும். அந்த அளவுக்கு சில விஷயங்களை ஒரு அந்த துரசிங்க கேரக்டர் சொல்லியிருக்கு. இப்போ ஒருத்தர் லைனில் இருக்காங்க, அவர் யார் பார்த்தலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். வணக்கமுங்க, நான் சூரி பேசுறீங்க. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே 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 நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஒரு போடு போட்டிருக்கீங்க படத்துல, ஒரு பெரிய போடு போட்டிருக்கீங்க அண்ணே, ஒரு பெரிய போடு போட்டிருக்கீங்க படத்துல அப்படின்னு. ஆமாண்ணே ஆமாண்ணே அண்ணே, ரொம்ப சந்தோஷங்க. உண்மைக்கு நான் என்னன்னா முதல் சிங்கத்தையும் 2வது சிங்கத்தையும் நான் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு என்ன ஸ்பீடு பாயிட்டு பிரேம் வந்து சூர்யா சார் பட்டையை கலப்பிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா நான் பார்த்தவனே. நானும் 3வது சிங்கத்தோடு நானும் சேர்ந்து அந்த சிங்கம் பக்கத்துல நிற்பேன்னு நினைக்கிறது உண்மைக்கு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை கிடையாது. இது வந்து நான் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்து நான் வந்து ஒரு நடிகனா அப்படின்றத விட ஒரு ரசிகனா நான் சொல்றதுனே, எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பு வந்து பெரிய வாய்ப்புங்கண்ணே. நான் உண்மைக்கு ஒரு ரசிகனா நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி செலுத்திக்கிறேங்க. சூப்பர் சூரி, படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எவ்வளவு சாதாரணமா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய மனசோட எவ்வளவு சாதாரணமா பேசுறாரு பாருங்க. என்னங்கண்ணே, நல்லா போயிட்டுங்கண்ணே, படம் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணே. ஓகே சூரி, படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் நாங்கள் எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம். படம் ரிலீஸ் ஆன உடனே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஹரி சார் இருக்காங்க, ஹரி சார் கூட பேசுங்க. சூரிய வணக்கம். சூரிய எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்க சார். சொல்லுங்க, நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே நம்மள மாதிரி ஒரு போடு போட்டிருப்பாரு. துரசிங்கம் வந்து ஒரு எப்படி பேசிச்சு எப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை நடிச்சு காமிச்சிருப்பாரு. அது எல்லாரும் அமைதியா இருப்போம், எல்லாரும் அவரை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு 100 பேர் இருப்போம், அவர் மட்டும் பேசிட்டு இருப்பாரு. நல்லா வந்திருக்கு. படம் முழுதும் நல்லா பண்ணியிருக்கீங்க சூரி. நிச்சயமா உங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் உங்களை ரொம்ப விரும்புவாங்க. இந்த படத்துல வந்து உங்க பங்களிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். உண்மைக்கு ஒரு நடிகன் வந்து நடிச்சா மட்டும் பார்த்தா எடிட்டிங் சென்ஸோடு நடிக்கிறேன்றது அவங்கள்ட்ட சார் கத்துக்கிட்டேன். எடிட்டிங் சென்ஸோட சூரி, இது யாருமே சொல்லாத ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. எடிட்டிங் சென்ஸா? இல்ல உண்மைக்குங்க, ஏதோ ஒரு சீன் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பஞ்சு பேச நம்ம இஷ்டம் கேப் கொடுத்தா அப்படின்னா நம்ம பண்ணுவோம். ஆனா ஹரிசாட்ல வந்து அப்படி கிடையாது. எந்த பஞ்சுக்கு கேப் கொடுக்கணும், எந்த இடத்துல கேப் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஒன்று டைம் பார்த்து ஒரு சீன் பண்ணுவாங்க சார். வந்து இதுதான் தாங்கும், ஆடியன்ஸ் தான் பொறுமையா இருப்பான், இதுக்கு மேல நீங்க இழுத்தீங்கன்னா பொறுமையா இருக்க மாட்டேன், டீ சாப்பிட போயிருவேன் வெளியில அப்படின்னு ஒரு எடிட்டிங் தெரிஞ்சு நடிக்கிறாங்க. நான் சார் தான் கத்துக்கிட்டேன். சூரி, உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் வந்து காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து அஞ்சான் படத்துலயும் நடிச்சிருக்கீங்க. பட் இதுல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவர் இருக்கும்போது அவரோட சேர்ந்து நடிக்கும்போது எப்படி இருந்தது? உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க சூரி. இல்ல எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 2வது அந்த போலீஸ் நடிக்கிறப்ப நான் இதுக்காக சொல்ல, உண்மைக்கு அவர் நடக்கிட்ட அந்த டைலாக் பத்தி நம்மளை அறியாம அவரை வேடிக்கை பார்க்க வச்சிடும் சூர்யா அண்ணன். எப்படின்னா அதாவது கேமராவும் சூர்யா அண்ணனுக்கு போட்டி போட்டி அப்படி இருக்கு. நான் படம் பிடிக்கிறேன்னா இல்ல நான் நடிக்கிறேன் நீ படம் பிடிக்கிறியா அப்படிதான் இருக்கும். அவ்வளவு இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சீன் நடிக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா யாராவது ஒரு 4 பேர் வந்துருவாங்க, சூர்யா அண்ணன் மாதிரியே கட்டப்பில் வந்து இருப்பாங்க. சார் எப்படி சார் இருக்கு, நாங்க படம் பார்த்தேன் நானும் இந்த கட்டப்பில் மாறிட்டேன் சார் அப்படின்னுவாங்க. வெறும் ஹியூமரா அங்கங்கே டயலாக் சொல்கிறது சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டராகவே கூட வந்துட்டு இருப்பார்
சூரி சார். அது வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஹரி சார் அப்படி தான் பண்ணுவாங்க. வெறும் அவங்க இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 பேருக்கு 2 ஷேடுமே இருக்கும். ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ருதி அவர்கள் எடுத்துட்டாலும் சரி, யார் எடுத்துட்டாலும் சரி, சூர்யா அவர்கள் எடுத்துட்டாலும் சரி, எல்லாருக்குமே 2 ஒரு வேரியேஷன் வந்து தானாகவே வந்துட்டு இருக்கும். சில டைம் வந்து கண்டினியூட்டிங்கிறனால வந்து எங்கேருந்தோ எங்கேயோ வர வேண்டியது இருக்கும். அன்றைக்கி மேபி ஒரு டயலாக் வந்துருக்காது, பட் ஒரு ஷாட்டுக்காக மெனக்கிட்டு வந்துட்டு கூட பொறுமையாக நடித்து கொடுத்துட்டு போவாங்க. சார் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ப்ரௌடாக நினைக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யார்? என்னோடய படங்களில் வந்து ஒரு சின்ன கெட்ட கேரக்டரும் காட்டியிருக்கேன். ஒரு சிங்கம் ஒன்றில் கூட ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஏசி கேரக்டர். பட் அவர் ஒரு பார்ட்டில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் நல்லவராக மாறிடுவார். அவருக்கு வந்து ஒரு உண்மை புரியும் போது அது வந்து இந்த துரசிங்கம் கேரக்டரை இவர் பேசுகிற அந்த இதுதான். நீங்கள் கூட இந்த தொழிலுக்கு வரும்போது தப்பான எண்ணத்தோடு வந்திருப்பீங்க, ஏதோ ஒன்று சாதனை பண்ணணும் தானே இந்த தொழில். ஏன்னா யாருமே போலீஸை வந்து ஒரு சம்பாத்தியமான தொழிலாக நினச்சி வர முடியாது. ஏதோ ஒரு அதுக்கு மேலே ஏதோ ஒன்று தோணணும், அப்போ தான் வந்து அந்த போலீஸ் வேலைக்குள்ளே வர முடியும். ஸோ அதை உணர்த்தும் போது அவருக்கு வந்து ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு உணர்வார். ஸோ அந்த கேரக்டரையும் நான் பாசிட்டிவாக மாற்றிருப்போம் நாங்கள் எங்கள் படத்தில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வெளியே வர்றதுன்ற மாதிரி நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது, அதை தான் வெளியே காட்டி. இந்த எஸ்திரி படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து யங்ஸ்டர்ஸு அண்டு பெரியவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குட்டீஸுமே வந்து கூட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்ட் உங்கள் வீட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி சிங்கங்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, அண்டு பெரிய சிங்கங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க அண்ட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, அவங்க பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? எனக்கு ஹரி சார் வந்து இந்த படம் பண்ண போகிறோம் ஆஃப்டர் 6 அப்புறம் வெயிலுக்கு அப்புறமா வந்து இந்த படம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது வந்து போலீஸ் கேரக்டர்னு சொல்லும் போதே வந்து ஆஹா ஒன்று முக்கியமான ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் டைட்டில் இப்படி வந்து ஒன்று உட்காருது என்னன்னு சொல்லிட்டுங்களா அப்படின்ட்டு சிங்கம் அப்படின்னாரு. சிங்கம் சார் என்ன சார் அப்படின்னு, இந்த டைட்டில் எப்படி சார் கிடச்சிது, இன்னும் யாரும் வைக்கலையா, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா, ஆமாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுனார். அது எப்பவுமே சார் கதை ஒன்று ரெடி ஆச்சுன்னா ஒரு டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவார், ரெடி பண்ணிடுவார். இது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம டைட்டில் இது, நம்ம படம் இது, நம்ம பேர் இது சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே வந்து ஒரு விஷயம் இருந்தது. பட் காலப்போக்கத்தில் போக போக பார்த்திங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அது ஒரு தனியாக ஒரு அடையாளமாகவே ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு, ஃபோட்டோஸு, பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எல்லாத்துலேயும் அதே மிஸ்ஸோட தான் இருக்கேன் நான். மற்றதெல்லாம் இருக்க வழியாக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வந்து அந்த மீசை வந்து நம்மளோட அடையாளம் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் பசங்க வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் ஜோ எடுத்துட்டாலும் சரி, மற்ற படங்கள் எப்படி இருந்தாலும் இதில் வந்து நீ வேறு மாதிரி இருக்க, ஒரு சம்திங் அபவுட் யூ மேக்ஸ் இட் வெரி வெரி ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஜோ சொல்லுவாங்க. அது ஹரி சார்கிட்டையுமே அது சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே ரொம்ப அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உடனே போயிடணும், ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். எல்லாருமே இப்போ தேட்டரில் பார்க்குறது தானே எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ எல்லாம் அதே எனி டைம் வந்து சிங்கத்தை பற்றிய எஸ்திரியை பற்றிய நியூஸையே வந்து பசங்க எல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு அதே பேசிட்டு அந்த எனர்ஜிலே இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் 2 பேருமே சினிமாக்கு வரலன்னா போலீஸ் ஆயிருப்பீங்களோ? அப்போ தெரில, இப்போ ஒரு மேபி ஒரு 3 படம் 4 படம் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெடி தான். அண்ட் நீங்கள் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாருமே சேர்ந்து வந்து கொடுத்தது அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ப்ரொடியூசர் வந்து சொல்லவே வேணாம், எனக்கு 3வது படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு கம்பெனியில். திருப்பி வந்து நான் வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான விஷயம், 2 தடவை நான் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கேன். அதான் எனக்கு 3வது தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ 3வது தடவை என்னை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அது பெரிய விஷயம். அது வந்து எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்காது. ஏன்னா படங்கள் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரே கம்பெனியில் திருப்பி ஒரே வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் நம்ம உணர்வோடு வாழ்கிற மாதிரி தான் அது. ஸோ அது வந்து எனக்கு ஞானவேல் சார் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு டெக்னீஷியனை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும், இது ஆக்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ண அதெல்லாம் மீறி இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அது அனுஷ்கா சொல்லுவாங்க, ஐ எம் மெம்பர் ஆஃப் சிங்கம் ஃபேமிலி, நான் சிங்கம் ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் மெம்பர் காதா அப்படின்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ண சார். அந்த மாதிரி அது மாதிரி தான் இது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி. இது வந்து ஒரு சிங்கம்ன்றது வந்து ஒரு 7 வருஷமாக ஒரு குடும்பமாக இருக்குது. அந்த பிராண்டுக்கு வந்து நாங்கள்லாம் மெம்பர்ஸ். அதில் வந்து எங்களுக்கு வந்து தலைமை வந்து ஞானவேல் சார்னு சொல்லலாம். எங்கள் எல்லாரையும் வந்து எங்களுடைய திறமைகளை வந்து போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஆள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் தான் நம்பர் 1 எல்லாத்துலேயுமே. ப்ரொடியூசர்ஸ் தான் நம்பர் 1. ஸோ அந்த நம்பர் 1ல் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக செயல்பட்டால் தான் நாங்கள்லாம் வந்து கரெக்டாக செயல்பட முடியும். ஸோ நாங்கள் இவ்வளோ எனக்கு வந்து எப்போவுமே படம் எந்த சீன்லேயுமே வந்து ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து நான் ரொம்ப புல்லரிச்சுன்னு என்னென்னா, எனக்கு ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய ஃப்ளைட்டை என் கையில் கொடுத்துட்டாரு.
பெரிய ஃப்ளைட்டுனா அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மலேசியாவில். ஸோ அது ப்ரொடியூசர் கொடுத்ததுனால தான் அன்றைக்கி வந்து அப்படியே புல்லரிச்சு நின்றேன் நான். அது ஃப்ளைட் என்னன்னா தண்ணி லாரி மாதிரி அங்கேயும் சுற்றிட்டு இருக்குது. லெஃப்ட்டில் விடு, ரைட்டில் விடு, நிறுத்து, பிரேக் அடி, இதெல்லாம் வந்து வாக்கி டாக்கில் சொல்லிட்டு இருக்கு பைலட்டு கூட. ப்ளீஸ் ஸ்டாப்னா சரக்குன்னு பிரேக் அடி, அப்படியே திரும்பி வரான், அப்படியே ரன்வேல அங்கேயும் ஓடிட்டுருக்கு. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்னடா இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ஸ் கூட அன்றைக்கி ரொம்ப நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அது கொடுத்ததுனால தான் முடிஞ்சு. ஸோ ப்ரொடியூசர் தான் எல்லாமே. அவங்க இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியே. அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லாருமே டாப் டு பாட்டம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ அவங்களுக்காக நிச்சயமாக வந்து நம்ம நல்லா உழைக்கணும். நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, உழைக்கணும். அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர்னா ஓனர் ஆஃப் த ஷிப் வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ அவரை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள். நான் மட்டும் இல்லை, எனக்கு கார்த்திக் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆக வேண்டாம், இது மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கூடையும் ஒரு பெரிய சர்க்கிள் வச்சுட்டு இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஹரி சார் எப்படி சொல்கிறாரோ, எனக்கு வந்து முக்கியமான படங்களில் வந்து எப்படி ஞானவேல் கூட இருந்திருக்காப்பளோ, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், அது ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவேன். அதையும் வந்து ஞானவேல்னால் செய்ய முடியுது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் சேர்ந்து அவருக்குன்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் போய் பேசி பழக முடியுது. அது ஐ திங்க் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் நினைக்கிறேன். என்ன டே அண்ட் நைட்டு வந்து தூங்காமல் கரெக்ட் டைம் சாப்பிடாமல் இருக்காப்புல, உடம்பை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி நான் திரும்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். அவருக்கு இந்த வயசில் ரியலி உடம்பை மதிக்காமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. அப்பா அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பா சொல்கிறத வந்து நான் மறுபடியும் கன்வே பண்ணுறேன். ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் அப்படிங்கிற நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க, கேட்டிங்க. அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், பிரியன் சார் பற்றி சொன்னோமோ, அதே மாதிரி விடி விஜயன் சார், அவரோட எடிட்டிங் வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒர்க்கு, கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு 17 லட்சம் அடி ஷூட் பண்ணியிருக்கோம். 17 lakh ஃபீட் ஷூட் பண்ணியிருக்கோன்னா நம்ம படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து 14,000 feet தான். 17 lakhையும் வந்து சாரும் அவரும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஷார்ட்டு இதில் இந்த ஃபுட்டேஜில் இதை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறது வந்து சாதாரண ஒர்க்கே கிடையாது. அது அவரோட டீம் சாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறதுங்கிறது வந்து நாங்கள் நடிச்சிட்டு வந்துடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். பட் அதுக்கப்புறமா நடக்கிற வேலை வந்து பெரிய வேலை. விடி விஜயன் சாருக்கும் வந்து நான் அந்த டீமுக்கு எல்லாமே நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கனல் கண்ணன் மாஸ்டர், அன்பு அறிவு. கனல் மாஸ்டர்லாம் வந்து இந்த ஃபைட்டோட அடுத்த ஃபைட்டை பெட்டராக பண்ணுற பாருங்கட்டு அவரு ஒரு ரேஸில் வருவார், ஒரு சேலஞ்சை பண்ணிட்டு வருவார். ஸோ பாபா பாஸ்கர், வைஃப் சாங்லாம் வந்து பாபா பாஸ்கர், பிருந்தா மாஸ்டர் எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைசி, இந்த பிராண்ட் இதுக்கு இன்னும் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லார் சார்பாகவும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எஸ்திரி பற்றி எந்த அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ படத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு காத்துட்ருக்கோம். ஸோ ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்லேயும் வந்து நம்ம திரும்ப சந்திக்கலாம். ஒரு இனிமையான சந்திப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எஸ்திரி. தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.